1950 இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் எல்லாத்துக்கும், சக்கரை, ரத்த கொதிப்பு, புற்றுநோய் எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த உணவு என்ன இருக்குன்னு ஒரு ஆய்வு நடந்தது. ஜெர்மனியை சேர்ந்த ஒரு பெண்மணி ஒரு உணவை முன்னிறுத்தினாங்க. இன்னைக்கும் நிறைய கேன்சர் பேஷண்ட் சாப்பிடுறது அதுதான். என்னது அப்படின்னா சீஸ்ல ஃபிளேக்ஸ் சீட் போட்டு சாப்பிடுறது, காட்டேஜ் சீஸ் வித் ஃபிளாக்ஸ் சீட்ஸ். அவங்க ஒரு விளக்கம் எழுதுகிறார்கள். இந்த காட்டேஜ் சீஸ்ல நிறைய சல்ஃபாரில் கண்டென்ட் இருக்கு, இந்த ஃபிளாக்ஸ் சீட்ல நிறைய ஒமேகா 3 ஒமேகா 6 இருக்கு. இது ரெண்டும் மிகச்சிறந்த ஒரு உணவு அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன். அதுக்கு இணையாக நம்மகிட்ட ஒரு உணவு இல்லையா? நம்ம யாரும் சீஸ் சாப்பிட்டு பழக்கம் கிடையாது. நம்ம ஒமேகா 3 உள்ள ஃபிளாக்ஸ் சீட் நமக்கு தெரியாத ஒன்று. வேற என்ன செய்யலாம் என்று யோசிச்சு பார்த்தா நம்மகிட்ட அப்படி ஒரு உணவு இருக்கு. அதை விட பன்மடங்கு சல்ஃபாரில் சத்தும், அதை விட ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை மிக அதிகமா உள்ள ஒரு உணவு நம்ம வீட்டில் அன்னாடம் காலையில செய்யக்கூடிய ஒரு உணவு என்ன தெரியுமா? தயிர் பச்சடி. சாதாரணமா பெரிய வெங்காயத்தையோ சின்ன வெங்காயத்தையோ அறிந்து போட்டு மோரோடு சேர்த்து தயிரோடு சேர்த்து வச்ச அந்த தயிர் பச்சடியை பல பேர் இலையில பரிமாறினா அது ஓரமா ஒதுக்கி வச்சிடலாம். இது எதுக்கு, ஏதோ இல்லாத பழம் சாப்பிடுறது அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறாங்க. நண்பர்களே, அந்த தயிர் பச்சடி ஒண்ணுல இருக்கக்கூடிய வெங்காயமும் அதுல இருக்கக்கூடிய அந்த மோர்ல இருக்க சல்ஃபாரில் லாக்டோபாசிலஸ் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஃபினாலிக் காம்பவுண்ட் வேற எதுலயும் அவ்வளவு கிடையாது. அவ்வளவு சிறப்பான உணவு நம்ம ஊர்லயே இருக்கு. இப்படி நம்ம ஊரில் இத்தனை உணவுகள் இருக்கும்போது நாம போய் பீஸா